الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من آتاه الله مالا فلم يؤد زكاته مسل له ماله شجاعا أقرع. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين. புகழனைத்தும் ஏகவல்லோ நாம் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் ஃபாத்திமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜுமா புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தின் 2வது ஜுமாவில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ரமதானுடைய மாதத்தின் பொருட்டினாலும் இந்த ஜுமா நன்னாளின் பொருட்டினாலும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டுக்கேட்டங்களையும் ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், ஆபத்துகள், நோய் நொடிகள், கெட்ட கதாபதர்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்திருவானாக. நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் கபூல் செய்து மேலும் அமல் செய்வதற்கான ஆர்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் நம்மை எல்லா விதத்திலும் தூய்மைப்படுத்தக்கூடிய, சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். நம்முடைய உள்ளமாக இருந்தாலும் சரி, நம்முடைய உடலாக இருந்தாலும் சரி, நம்முடைய பொருளாக இருந்தாலும் சரி, இந்த 3 விதத்திலும் சுத்தப்படுத்துவதற்கென்று அல்லாஹ் தஆலாவினால் நமக்கு தரப்பட்ட ஒரு மாதம் ரமதானுடைய மாதம். ரூஹை சுத்தப்படுத்தக்கூடிய, நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் நாம் வைக்கிற இந்த நோன்புகளுக்கு இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம்.
இன்னொரு கோணத்தில் பார்க்க போனால் நம்முடைய உடலையும் இந்த நோன்புகள் சுத்தப்படுத்துகிறது. நம்முடைய உடலில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்புகள், இது மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாக போனாலும் அதில் நமக்கு நன்மைகள் இருக்கிறது. அது நம்மை சுத்தப்படுத்துகிறது. குறிப்பாக ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் நோன்பு என்ற வார்த்தையோடு சேர்த்து நாம் இன்னொன்றையும் பயன்படுத்துகிறோம், ஜகாத். மற்ற மாதங்களில் மற்ற நாட்களில் நமக்கு அது ஞாபகம் வருகிறதோ இல்லையோ, ரமதான் வந்துவிட்டால் அந்த ஜகாத்துடைய ஞாபகம் வந்து விடுகிறது. அப்படி அந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக நம்முடைய பொருள் சுத்தமாகும், பொருளாதாரம் சுத்தப்படுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாம் பொருளை சேர்ப்பதற்காக வேண்டி எவ்வளவோ உழைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், வேர்வை சிந்துகிறோம். அப்படி அந்த வேலையை நாம் செய்து கொண்டே இருந்தால் எல்லோரும் நம்ம இடத்துல வருவாங்களா? உதாரணத்துக்கு நம்ம வேலை செய்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் வேலை செய்யணும், வேர்வையோடு இருக்கிறோம், உழைப்பு தப்பு கிடையாது. ஆனால் அந்த உழைத்த பிறகு நாம் சுத்தம், நம்முடைய அதாவது உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளன்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. அதே போன்று நம்முடைய செல்வம் நாம் சேர்த்துட்டே இருக்கிறோம், ஆனால் அதில் ஒரு விதமான அழுக்கு சேருகிறது. அந்த அழுக்கை நாம் நீக்காவிட்டால் நம்முடைய இடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் தராது. சொல்லப்போனால் சாலிஹீன்கள், குறிப்பாக மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்களை விட்டு அது தூரமாகும். காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பொருளாதாரத்தில் சேரக்கூடிய அந்த ஜகாத், உதாரணத்திற்கு ஒரு தோட்டம் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த தோட்டத்துடைய செழிப்பிற்கென்று சில களைகளை எடுத்தாக வேண்டும். அதே போன்று நம்முடைய செல்வத்தில் ஏற்படக்கூடிய பரக்கத், நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் பரக்கத்தாக இருக்க வேண்டும் என்றால், செழிப்படைய வேண்டும் என்றால், அதில் சில களைகள் இருக்கிறது. அதில் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அந்த களையை நாம் எடுத்தால் நம்முடைய செல்வம் சிறப்பு பெறும், அதில் பரக்கத்து ஏற்படும். அப்படி நாம் அந்த களையை நீக்காவிட்டால், அந்த ஜக்காத்தை நீக்காவிட்டால், அந்த ஜக்காத்துடைய பணத்தில், காசில் 1 ரூபாய் இருந்தாலும் நம்முடைய செல்வத்தில் ஹராம் கலந்த மாதிரி. எந்த இடத்துல ஹராம் கலந்து விட்டதோ அந்த செல்வத்தில் என்றைக்கும் பரக்கத்து இருக்காது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா இந்த வரைமுறையை, ஒரு நெறிமுறையை நமக்கு கற்றுத் தருகிறான். 102.5% நாம் ஜக்காத் கொடுக்கிறோம். அப்படி கொடுக்காமல் போனார் அந்த ஜக்காத்துடைய பணம் நம்முடைய செல்வத்தில் சேர்ந்து இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சரி ஜக்காத்து கொடுக்காதவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தோன்றுவது. ஆனால் யதார்த்தத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்முடைய எல்லாருடைய ஈமானும் இதுதான். அல்லாஹ் எவ்வளவு நாடுறானோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். அவனுடைய நாட்டத்தை மீறி நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. அப்படியானால் நம்முடைய காசுகளில் இறைவன் நாடியது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். நம்முடைய ஜக்காத்துடைய பணம் ஆட்டோமேட்டிக்காக வெளியும். நம்ம கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். எப்படி பயிர்களை களைகள் நாசமாக்குகிறதோ அதே போன்று நம்முடைய செல்வத்தை, அந்த ஜக்காத்துடைய பணம் கலந்திருக்கும் காலமெல்லாம் நம்முடைய செல்வம் நாசமாகும். வெளிப்படையில் அது பார்த்தா தெரியாது. எப்படி காப்பிர்களுக்கு செல்வ செழிப்போடு வாழும் பொழுது இறைவனுக்கு மாறு செய்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கு செல்வம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, அவர்களை பாவம் செய்ய வைப்பதற்காக வேண்டிய செல்வத்தை கொடுத்தனால. அதே மாதிரி நம்முடைய செல்வம், ஹராமான செல்வங்கள் நம்ம இடத்துல கலந்துருச்சுன்னு சொன்னால் ஹராமான செலவுகளை அது தூண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய செல்வத்தை எந்த ஒரு விதமான பரக்கத்தும் இல்லாமல் ஆகிடும். நம்ம பார்க்குறோம், நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வரி போடுறதுல ஜிஎஸ்டி வரி உலக நாடுகளில் நம்முடைய நாடு தான் அதிகம் இல்லையா? 28%. இவ்வளவு வரி போட்டும் நம்முடைய நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல முடியவில்லை. 28% எங்க இருக்குது? 2% எங்க இருக்குது? 28% போட்டு நம்முடைய நாட்டுடைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற
மக்கள் தொகையை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு காலத்தில் 19% இருந்தது. அதெல்லாம் கடந்து இங்கே போயிட்டு 25% தாண்டி போயிட்டு. இவ்வளவு செல்வத்தை இவ்வளவு வரிய போட்டுமே நம்முடைய நாட்டை முன்னேற்ற முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இறைவனுடைய சட்டம். மனிதன் எந்த விதத்தில் சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது பிரயோஜனத்தை தராது. நான் போன வாரம் சொல்லியிருக்கோம். இறைவனுடைய சட்டம் ஒன்று இருக்குது. அது எந்த அளவிற்கு பரக்கத்தை ஏற்படுத்துகிறது சொன்னால், மதீனாவில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது சஹாபாக்களுடைய நிலைமை, ஒரு ஆளுக்கு 2 ட்ரெஸ் தான் இருக்கும். சில பேருக்கு ஒரே ட்ரெஸ், ஒரே துணியை வைத்து தன்னுடைய அவுரத்தை மறைத்து வாழ்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ரமதானினுடைய மாதத்தில் நடந்த பத்ர் களத்தில் அவர்கள் செல்லும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதுறாங்க, அவங்க பயணிச்சு போனதுக்கு இருந்தது 4 நாள் வாகனம் எத்தனை 4. இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயத்தை எழுதுறாங்க, காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்க வேண்டிய நிலைமை. அவ்வளவு ஒரு வறுமையான நிலையில் இருந்த நேரத்தில் பத்ருக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ஜகாத்தை கடமையாக்கி, அந்த ஜகாத்துடைய அந்த அமைப்பு, அந்த சட்டம் பின்னாடி எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால், பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் யமனுடைய கவர்னராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய நாட்டுடைய ஜகாத்துடைய பணத்தை வசூலித்து மதீனாவுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஒரு கடிதத்தையும் எழுதி அனுப்புகிறாங்க, இது யமனுடைய ஜகாத்துடைய பணம், இதே மனிதனால பங்கு வைங்க, ஏழைகளுக்கு பங்கு வைங்கன்றாங்க. அந்த பணம் வந்த பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பங்கு வைக்கிறாங்க. அதாவது அங்கே ஏலான் பண்ணுறாங்க, பள்ளியில் பொது அறிவிப்பு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏலான் பண்ணுறாங்க, ஜகாத் வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யாராச்சும் தான் வாங்கிட்டு போங்க. ஒரு நாள் அல்ல, ஒரு முறை அல்ல, 3 நாட்கள் இது நடக்குது. தொடர்ந்து 3 நாட்கள் ஏலான் செய்யப்படுகிறது. 3 நாளிலும் ஒருவர் கூட வரல. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஜகாத் வாங்குறதுக்கு ஏழைகள் யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். அந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை, ஒரு வளர்ச்சியை இந்த ஜகாத்து கொண்டு வருது. திருப்பி கடிதம் எழுதுறாங்க, இங்க யாரும் ஜகாத்து வாங்குறதுக்கு இல்லை, நீங்க அங்கேயே பங்கு வைங்கன்றாங்க. மறுபடியும் எவனுக்கு போய் மறுபடியும் எழுதி அனுப்புறாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இங்கேயும் யாரும் கிடையாது, மற்ற நாடுகளுக்கு கொடுத்து அனுப்புங்க. இவ்வளவு ஒரு வளர்ச்சி. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இடத்தில் இறைவனுடைய கானூன், இறைவனுடைய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இப்போ இந்த காலத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு யோசனை வரலாம், முஸ்லீம்களுக்கு நம்ம ஜகாத்து கொடுக்குறோம், ஆனால் அந்த வளர்ச்சி, அந்த ஏழ்மையை போக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்போ இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், அதை சரியான முறையில் கொண்டு போய் சேர்ப்பது. ஜகாத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் சில அமைப்புகளுக்கு ஒதுக்கி விட்டு அவங்கள்ட்ட கொடுத்தா கடமை முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஜகாத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணிடுறது. அது எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரணும். ஃபஸ்ட்டு யார் ஜகாத்துக்கு தகுதியானவர்களோ அவர்களிடத்தில் போய் சேர்ந்தால்தான் இந்த மாற்றம் வரும். நம்முடைய சமூகத்தில் மாற்றம் வராததுக்கான காரணம், யாருக்கு ஜகாத்து சேரணுமோ அங்கே போய் சேரணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய செல்வங்களை யாருக்கு சேர வேண்டுமோ, நம்முடைய ஜகாத்துகள் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு சேர்ந்து நம்முடைய மார்க்கத்தில், நம்முடைய சமுதாயத்தில் ஒரு வளர்ச்சியை அல்லாஹ் தஆலா தந்துடுவாங்க. இப்படி ஜகாத்து கொடுப்பதனால் இவ்வளவு மாற்றங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சிறப்பு சொல்லிட்டு வருவோம் இல்லையா, தொழுகைக்கு என்ன சிறப்பு, நோம்புக்கு என்ன சிறப்பு அப்படின்னு. ஜகாத்துடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டா சிறப்பு பார்க்க முடியாது. சதகாக்கு வேணா சிறப்பு இருக்குது, ஜகாத்துக்கு சிறப்பு கிடையாது. ஜகாத்தை விட்டா என்ன தண்டனைகள் கடுமையாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஜகாத்தை கொடுக்காமல் தன்னோடு செல்வத்தை சேர்த்து வைக்கிறாரோ அவருக்கான அதாபு, இந்த உலகத்தில் அவருடைய செல்வம் இல்லாமல் போகும். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கும் நம்மள்ட்ட. அப்படி கொடுக்காம நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா சில நேரங்களில் மருத்துவ ரீதியா நோய் நொடிகள் வந்து அதுக்கு செலவு பண்ற மாதிரி ஆகும். சில நேரங்களில் நெருப்பு கரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெரும்பாலான உலமாக்கள் எழுதுறாங்க,
யாருடைய பணத்திலிருந்து ஜகாத் நீக்கப்படவில்லையோ அவருடைய செல்வத்தை நெருப்பு கரிக்கும். இப்படி ஒரு அறிவு வரும். இது உலக வாழ்க்கையில். அதே நம்முடைய கபருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஜகாத்தை கொடுக்காமல் செல்வத்தை சேர்த்தாரோ அந்த செல்வங்கள் எல்லாம் ஒரு பாம்பாக, மிகப்பெரிய ஒரு ராட்சச பாம்பாக உருவெடுத்து அவருடைய கபரில் இருக்கும் பொழுது அவருடைய 2 தாடை எலும்புகள் சேரக்கூடிய அந்த நாடியில் 2 பற்களால் கொத்தி கொண்டே இருக்கும். அதை அவன் விளக்கிட்டே இருப்பான். பாம்பு கொத்த வந்தால் விளக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த பாம்பு சொல்லுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பாம்பு வருடத்தில் சொல்லும், அன மாலுக்க அன கனிசுக்க, நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய பொக்கிஷம், என்னை உலகத்தில் சேர்த்து தானே வச்சிருந்தேன், இப்போ மட்டும் ஏன் தட்டி விடுறேன்னு கேட்கும். உலகத்தில் வாழும்போது என்னை சேர்த்து தானே வச்சிருந்தேன், இப்போ மட்டும் ஏன் தட்டி விடுற, சேர்த்து கொண்டு சொல்லி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு அதாபம். அதே உலக வாழ்க்கையில் பெரிய ஒரு அதாபுக்கு ஆளான ஒரு ஆள் ஜகாத்து கொடுக்காமல் இறைவனுடைய கோபத்திற்கு, இறைவனுடைய கோப பார்வைக்கு ஒரு ஆளான ஒரு ஆளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. காரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம அடிக்கடி கேட்போம் இல்லையா? சில நபிமார்களுக்கு சில எதிரிகள், ஷைத்தானியத்தான எதிரிகள், காஃபிரான எதிரிகள் இருந்தாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3 பேர், மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் 2 பேர். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 3 பேர். ஃபிரௌன் முதல் எதிரி. ஃபிரௌனோடு சேர்ந்திருந்த ஹாமான், ஃபிரௌனுக்கும் ஹாமானுக்கும் பிறகு வந்த காரூன். இப்படி 3 எதிரிகளை சமாளித்தவர்கள். 3 எதிரிகளையும் இறைவனுடைய உதவியினால் இந்த உலக மண்ட பொசிஷன். காரூனை பொறுத்த வரைக்கும் வரலாறுகள் நமக்கு தெரியும். 70 ஒட்டகங்கள் அவனுடைய ஹசானாக்களுடைய சாவிகளை சுமந்து செல்லும் அளவிற்கு அவனுடைய ஹசானாக்கள். சாவியே 70 ஒட்டகத்தில் போவதுன்னு சொன்னால் அவனுடைய ஹசானா எவ்வளோ இருக்கும்? அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், நம்ம அடிக்கடி துவா கேட்போம் இல்லையா, யாரெல்லாம் எனக்கு செல்வத்தை கொடுத்தா நான் தர்மம் செய்வேன். இதே செல்வம் நம்மிடத்தில் வரும் பொழுது நம்முடைய நிலை எப்படி மாறும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். உங்களுக்கு செல்வம் வந்து விட்டால் அந்த செல்வம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு சொல்லும். எங்கே இந்த செல்வம் போயிடுமோன்னு சொல்லி அதை பாதுகாத்து வச்சிருப்பீங்க, அதை கொடுக்கறதுக்கு மனசு வராதுன்றாங்க. இப்படி செல்வத்தின் மீது மோகம் கொண்டவர்களுடைய அழிவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது காரூனுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு தெரிய விடக்கூடிய செய்தி. காரூனை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் 10ல் 1 ஜகாத், பனு இஸ்ரவேலர்களுக்கு 10ல் 1 ஜகாத். ஆனால் காரூனுக்கு மட்டும் என்ன தெரியுமா சலுகை? 1000ல் 1. இவங்க 10 ஆடு வச்சிருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும், பனு இஸ்ரவேலர்களுடைய சட்டம். ஆனால் காரூனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சலுகை என்ன தெரியுமா? 1000 ஆடு இருந்தால் ஒரு ஆடு கொடுத்தா போதும். அவன்கிட்ட 1000 ஒட்டகம் இருந்தால் ஒரு ஒட்டகம் கொடுத்தா போதும். இப்படி 1000ல் 1 அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஜகாத்தா வச்சிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் பேசுகிறான், உனக்கு மற்றவங்க மாதிரி 10ல் 1 கிடையாது, 1000ல் 1 கொடுத்தா போதும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் அவனுக்கு கொடுக்க மனசு வராதுன்னு. அந்த 1000ல் 1 கணக்கு பார்த்து வச்சாவே பெரிய ஒரு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது இதை கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு வரல. இதை நம்ம எப்படி கொடுக்கறது? கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய பனு இஸ்ரவேலர்களில் பணக்காரங்களை எல்லாம் ஒன்று சேர்ந்தான். அந்த பணக்காரர்கள் இடத்துல சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் இத்தனை நாள் சொன்னதெல்லாம் கேட்டிருந்தீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறத பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் உங்களுடைய செல்வத்தை சுரண்டலான்னு பார்க்குறாங்க, உங்களுடைய செல்வத்தை அபகரிக்க நினைக்கிறார், அதனால் நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு. அப்போ காரூன்ட்ட பனு இஸ்ரவேலர்கிட்ட இருக்கிற பணக்காரங்க சொன்னாங்க, சரி நீங்கள் தான் எங்களோட பெரிய ஆள், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ காரூன் சொன்னால், முதல்ல இவங்களுடைய, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுடைய கூட்டத்தை பொறுத்து ஒரு ஆள் மேலே நல்ல மதிப்பு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அந்த மதிப்பை கெடுக்கிறது இவனுடைய வேலை. ஒரு ஆளுடைய மதிப்பு ஒரு இடத்துல இருக்கும், மக்களுக்கு மத்தியில் அவ்வளோ மதிப்பு இருக்கும்.
ஆனால் சில விஷயங்களை செய்து அந்த மதிப்பை குறைக்கிறது. காரணம் சொன்னால், ஒரு ஜானியத், ஒரு தவறாக நடந்து கொள்ளக்கூடிய விபச்சாரி பெண்ணை கூப்பிடு, அவருக்கு 1000 திரகத்தை கொடுத்து, ஒரு பெரிய ஒரு தட்டு, தங்க தட்டை கொடுத்து, இதை பரிசா வச்சு நாளைக்கு, அதாவது சனிக்கிழமை அவங்களுக்கு பெருநாள். நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை பெருநாளாக இருக்குதோ அதே மாதிரி சனிக்கிழமை அவங்களுக்கு பெருநாள். காரணம் என்னன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டது சனிக்கிழமை. அதை அவங்க பெருநாளாக கொண்டாடினாங்க. அப்படி நமக்கு பெருநாளாக இருக்கும்போது எப்படி குத்துபா பேசுகிறோமோ அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்து பேசினாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது இருந்த ஏற்பாடு என்னன்னு சொன்னால், எல்லாத்துக்கும் மத்தியில் அந்த ஜானி மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்க்கணும், பேசணும். அந்த ஜினாவுடைய படியை மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே போட்டு மக்கள்கிட்ட இருக்கிற நல்ல மதிப்பை கெடுக்கணும். இதுதான் திட்டம். அடுத்த நாள் சனிக்கிழமை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குத்துபா பேசிட்டு இருக்கிறாங்க. சொல்றாங்க, யார் நம்ம இடத்துல இருந்து யாராச்சும் திருடுறாங்களோ, யார் திருடுறாங்களோ அவங்களுடைய கை வெட்டப்படும். யார் ஜினா செய்கிறாங்களோ, விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்களோ, அவர்கள் நிக்காஹ் முடிக்காதவர்களாக இருந்தால் கசையடி கொடுக்கப்படும், 100 கசையடி கொடுக்கப்படும். யார் நிக்காஹ் முடிச்சுட்டு அந்த தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள கல்லால் அடிக்கப்படும். இதை சொல்லும் பொழுது காரணம் எதிர்த்து சொன்னால், அது நீங்களாக இருந்தாலுமா, இப்போ தண்டனை சொன்னீங்க இல்லையா, தப்பு செஞ்சால் தண்டனை, அந்த தப்பை நீங்கள் செஞ்சிருந்தாலும் அதே தண்டனையான்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமாம், அதை நான் செஞ்சிருந்தாலும் அந்த தண்டனை தானே. அப்போ காரணம் சொன்னால், எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் தப்பாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. யார் அது? ஆள் கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்தவொடனே அந்த பெண் சொன்னாங்க, பெண் நிற்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறீங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த ஒரு தோற்றம், அவங்க நபிமார்களுடைய பேச்சில் அவங்க கோபப்பட்டு பேசினாங்க சொன்னால், முன்னாடி நிற்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு விவேகத்தை, ஒரு வீரத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கணும். நபிமார்களுக்கு உள்ள வீரம் அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எந்த ரப்பு கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அதாவது என்னையும் என்னுடைய கூட்டத்தார்களையும் பனி இஸ்ரவேலர்களாகிய உங்களையும் ரப்பு காப்பாற்றினானே, அந்த ரப்பின் மீது சத்தியம் என்று சொல். எனக்கு எந்த ரப்பு தௌராத்தை கொடுத்தானோ அந்த ரப்பின் மீது சத்தியம் என்று சொல், நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இந்த பேச்சை கேட்ட உடனே அந்த ஜானியத்துக்கு ஒன்றும் புரியல. அதாவது பேச வாய் வரமாட்டாங்க. கடைசியில் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. காரணம் தான் இதை செய்ய சொன்னாங்க, காசு கொடுத்து செய்ய சொன்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சஜ்தால விழுந்தாங்க. சஜ்தால விழுந்து துஆ கேட்குறாங்க, யா அல்லாஹ், நான் உன்னுடைய உண்மை ரசூலாக இருந்தால், உண்மை நபியாக இருந்தால், இவனுக்கு எதிராக எனக்கு வெற்றியை கொடு. எத்தனையோ விஷயங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக. ஆனால் இந்த இடத்தில் என்னை கடைசியில் ஜினாவிற்கு, விபச்சாரத்திற்கு குற்றவாளியாக நிறுத்த பார்த்தேன். இதை என்னால் பொறுத்துக்க முடியாது, எனக்கு வெற்றியை கொடு அப்படின்னா. அப்போ அந்த இடத்தில் ஒரு வஹி வருகிறது, மூசாவே, உங்களுக்கு பூமி முழுவதையும் நாம் வசமாக்கி கொடுத்துருக்கோம். பூமி நீங்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு நடக்கும், நீங்கள் பூமிக்கு கட்டளை எடுங்க அப்படின்னு எதிர்த்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னாங்க, ஃபிரௌனுக்கு எந்த அதாபு வந்ததோ அதே அதாபு காரூனுக்கும் வரப்போகுது. அந்த அதாபிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா என் பக்கம் வந்துடுங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் வந்துட்டாங்க. 2 பேர் மட்டும் கூட நிற்கிறாங்க, காரூன் கூட. காசு கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 பேருக்கு மட்டும் காசு பெருசாக தெரியுது. 2 பேர் அங்கே நிற்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அதாபை பெருசாக எடுக்கிறாங்க. எல்லாரும் வந்தாச்சு. கடைசியில் அந்த ஜினாவுடைய படியை சொல்ல வந்தாங்க இல்லையா, அந்த ஜானியத்தை கூட கூப்பிட்டுட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். கூட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்தில் பூமி இடத்தில் சொல்லுகிறார்கள், யா அரபு ஹுதி, பூமியை அவனை புடி அப்படின்னா. உள்ள போயிட்டு இருக்கிறான். உள்ள போயிட்டு இருக்கும்போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மூசாவை என்ன உள்ள போக வச்சுட்டு என் சொத்தெல்லாம் நீங்க ஆட்டையை போட பார்க்குறீங்களா? என்ன நடந்துட்டு இருக்குது, அதாவது இறங்கிட்டு இருக்குது. அவன் உள்ள போறான். ஆனா அந்த இடத்துல கூட காசு என்ன பண்ணுது, கண்ணை மறைக்குது. அதான் போடுறது தெரிய மாட்டாது, காசு தான் பெருசா தெரியும். உள்ள போயிட்டு இருக்கும்போது அவன் சொன்ன வார்த்தை,
என்ன உள்ள போக வச்சுட்டு எல்லாத்தையும் நீ எடுத்துக்க பார்க்குறீங்களான்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நெல் இருந்து பார்த்துட்டு போ சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, பூமிக்கு அவனுடைய ஹசானாக்கள் எல்லாத்தையும் உள்ள வாங்கினாங்க. எல்லா ஹசானாக்களையும் உள்ள வாங்குச்சு. இன்றைக்கு கூட மிஸ்ரில் ஒரு நதி இருக்குது, அதாவது புஹைரத்து காரூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அல்லாமா கூகுளில் கேட்டீங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் லேக் ஆஃப் காரூன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதனுடைய தூரம், நீளம் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொன்னால் 50 கிலோமீட்டர், அகலம் 17 கிலோமீட்டர். அவ்வளோ பெரிய நதி. அது என்ன நதின்னு சொன்னால் காரூனுடைய செல்வத்தை உள்வாங்கிய நதி. உள்வாங்கி உள்ளே போன இடத்துல இப்போ தண்ணி இருக்குது. அவளையும் பார்த்துட்டு நான் அப்பையும் தெரிஞ்சல, கடைசியில் தலை மட்டும் வெளியே இருக்குது. அப்போ மன்னிப்பு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கூட பார்க்கல. இதுதான் ஒரு மனிதனை, ஒரு பணம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் படுத்துகிற பாடம். ஒருவன் செல்வத்தின் மீது மோகம் கொண்டு விட்டால் அவனுடைய நிலைமை, அவனுடைய மனசு இப்படிதான் இருக்கும். அல்லாஹ் தஆலா செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நம்முடைய செல்வங்களை இறை வழியில் தாராளமான முறையில் செலவு செய்வதற்கான தௌஃபீகை தந்திருவானாக. குறிப்பாக இந்த ஜகாத் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, ஜகாத்துடைய சில சட்டங்கள் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஜகாத்துங்கிறது யாருக்கு கடமை அப்படின்னு சொன்னால், யாரிடத்தில் தங்கம் மட்டும் 87 கிராம், 87.5 கிராம், கிட்டத்தட்ட 11 பவுன். 11 பவுன் தங்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ, இன்னும் சொல்ல போனால் பயன்படுத்துகிற தங்கம் கிடையாது, சேர்த்து வச்சிருக்கிற தங்கம். ஜகாத் எதில் கடமை? நம்முடைய நாட்டை பொறுத்தவரையும் இன்கம் டேக்ஸ் போடுறாங்க இல்லையா, இன்கம் டேக்ஸ் தான் இந்த லெவலில் இருக்குது. இன்கமுக்கு இஸ்லாத்தில் டேக்ஸ் கிடையாது, சேவிங்க்கு மட்டும்தான் டேக்ஸ். அந்த சேவிங்க்கு வாங்கின டேக்ஸ்லேயே உயர்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாத்துடைய கலீஃபாக்கள் நமக்கு ஒரு ஆதாரம். இன்கம் டேக்ஸ் கிடையாது, சேவிங், அதாவது நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பொருள், அதே மாதிரி வியாபாரத்துக்கு பயன்படுத்துகிற பொருள், விற்பனை பொருட்கள், சரக்கு, இதில் ஜகாத் இருக்குது. தங்கத்தில் எந்த அளவுக்கு என்றால் 11 பவுன் யார் சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ அதிலிருந்து 2.5% ஜகாத் கொடுக்கும். வெள்ளியை பொறுத்தவரையும் 612 கிராம், 612 கிராம் இருந்தால் அதில் 2.5%. இப்போ சில பேர் கேட்கலாம், தங்கம் அவ்வளவு இல்லை, வெள்ளியும் தங்கமும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக ஜகாத் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் தங்கம் வெள்ளி இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது எதை பார்ப்பாங்கன்னா, வெள்ளியுடைய மதிப்பு இருக்கு இல்லையா, வெள்ளியுடைய மதிப்பு நேற்றைய தினம் ஒவ்வொரு நாள் ஏறிட்டே போகுது. நேற்றைய தினம் 1 கிராம் வெள்ளியுடைய மதிப்பு 110 ரூபா. அந்த கணக்குப்படி பார்க்கும் பொழுது 67,360 ரூபா யார் சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ, காசுடைய மதிப்பில் பேங்க் பேலன்ஸ் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி யார் சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ அவங்க 2.5% ஜகாத்து கொடுக்கணும். அதே நேரத்தில் இன்னொரு மசாலா என்னன்னு சொன்னால், சில நேரங்களில் நம்மகிட்ட காசு இருக்காது, ஆனால் வீட்டுக்கு அடமானம் கொடுக்குறோம் இல்லையா, அடமானம் கொடுக்குறது, அதே மாதிரி அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருப்பான். அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு யார் காசுங்க? நம்ம காசு திருப்பி வரதான் போகுது. இல்லை என்கிட்ட காசு இல்லை, அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த அட்வான்ஸுங்கிறது நம்முடைய காசு, அதில் கணக்கு பார்க்க வேண்டும். அதில் 2.5% கொடுக்கணும். ஒருவேளை இப்போ கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு 5 வருஷம் கழித்து திருப்பி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த 5 வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமாக கணக்கு பண்ணி 5 வருஷத்துக்கு, உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 10 லட்சத்துக்கும் 5 வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தா 1,25,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 25,000 ரூபா கொடுக்கணும். இப்படி பல காசுகள் ஜகாத்தில் தப்பிக்கிறதுக்கு சில முறைகளை கையாளப்பட்டு. ஜகாத்து நம்ம கையில் காசு இல்லை, நான் கடனாளியாக இருக்கிறேன். பல பேர் சொல்கிற விஷயம், கடனாளிக்கு ஜகாத்து கொடுக்க தேவையில்லை. ஆனால் சேர்த்திருக்கிற விஷயம் கடனை விட பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இவரே ஒரு 10 லட்ச ரூபா அல்லது 20 லட்ச ரூபா வச்சுருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த 20 லட்ச ரூபாவில் இவருடைய கடன் 15 லட்ச ரூபா, ஆனால் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 5 லட்ச ரூபா இருக்குது. அப்போ 5 லட்ச ரூபாய்க்கு கணக்கு பண்ணி ஜகாத்து கொடுக்கணும். இல்லை நான் கடனில் இருக்கிறேன் அப்படின்னு
கடனில் இருக்கிறதுங்கிறது எல்லாருமே கடனில் தான் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் கவர்மெண்ட்டே கடனில் தான் இருக்குது. காசு வாங்குறோம் இல்லையா? யகூதிகளுடைய சூழ்ச்சி எந்த அளவு இருக்குதுன்னா, நம்முடைய ரூபா நோட்டு, அது ரூபா நோட்டை பார்த்தா 50 ரூபா நோட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். அது 50 ரூபா நோட்டா அப்படின்னா ரூபா நோட்டு கிடையாது. அந்த ரூபா நோட்டுங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் ரூபா நோட்டு. மற்ற எல்லாம் பத்திரம், கவர்னர் சைன் பண்ணி கொடுத்துருக்கிற பத்திரம். உள்ளே போட்டிருப்பாங்க, ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் 50 rupees. யார் இதை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நான் 50 ரூபா கொடுக்கறதா வாக்குறுதி கொடுக்குறேன். இந்த அளவுக்கு ஆயிருக்கிறது. இப்படி யார் கடன் வாங்கியிருக்கிறாங்களோ, கடன் போனது போக நம்மகிட்ட இருக்கிற காசுல கடனுக்கு கொடுக்க வேண்டியது போக மிச்சம் இருக்கு இல்லையா, அதில் கணக்கு பண்ணி கொடுக்கணும். ஜகாத் யாருக்கு வாங்குறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 5 பேர். ஒன்று ஃபக்கீர்னா யாருன்னு சொன்னால், யாரிடத்தில் சேவிங்கில் 67,000க்கு கீழே இருக்குதோ, 67க்கு மேலே இல்லை, 67க்கு கீழே இருக்குதோ அவங்க கண்டிப்பாக ஜகாத் வாங்கலாம். அதே மாதிரி ஃபக்கீர்கள், தினக்கூலிகள் இருக்கிறாங்க இல்லையா, மெயினாக யாருக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, யார் தினமும் வேலை செஞ்சு அந்த சம்பாத்தியத்தில் வாழ்க்கையை ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கணும். தினக்கூலிகள். அதுக்கடுத்து மிஸ்கீன்கள். அதற்கடுத்து சொல்ல போனால் யார் மார்க்க சேவையில் இருக்கிறாங்க, அதாவது இறைவனுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய. உதாரணத்திற்கு போர் செய்கிறது, இந்த காலத்தில் போர் செய்கிறது இல்லை, ஆனால் அதற்கடுத்து ஹாஜிகளுக்கு அல்லது மதரசாக்களில் படிக்கிறாங்க இல்லையா மாணவர்களுக்கு கொடுக்கலாம், மதரசா கொடுக்கக்கூடாது. சில பேர் மதரசாவுடைய கட்டுமானத்துக்கு வந்து நிற்பாங்க. மதரசாக்களுக்கோ பள்ளிவாசல்களுக்கோ ஜகாத்துடைய பணம் கொடுக்கக்கூடாது, மாணவர்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி கஞ்சிக்கு கொடுக்கும்போது, மெயினாக கஞ்சிக்கு கொடுக்கும்பொழுது நம்ம ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கக்கூடாது. எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, இன்னொரு விஷயம், இப்படி கொடுத்தா ஜகாத் சேராது. ஜகாத்து அந்த காசை வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கொடுத்தாலும் ஜகாத்து. தவறி மாறி போயிடுச்சுன்னா ஜகாத்து கொடுத்த மாதிரியே இருக்காது. அதனால தான் பெரும்பாலான மக்களுடைய ரிஸ்கில் அவங்களுடைய வருமானத்துக்கு பரக்கத்து இருக்கிறது. அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு சேர்க்க முடியல, பரக்கத்து இருக்கிறது இல்லை. காரணம் என்ன? ஜகாத்தை ஒழுங்காக போய் சேர வேண்டிய ஆள்கிட்ட சேரலை, அதுதான் காரணம். மூன்றாவதாக சொல்லணும்னா, அடுத்ததாக ஜகாத் கொடுக்க தகுதியான, அதை வாங்குறதுக்கு தகுதியானவங்க கடனாளிகள். கடனில் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, கடனில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். அடுத்தது 5வது பயணத்தில் வந்திருக்கிறவங்க, வழிபோக்கர்கள் இருக்காங்க இல்லையா, பயணத்தில் வந்திருப்பாங்க, ஏதாவது தொலைச்சிருப்பாங்க, வீட்டில் எவ்வளோ சொத்துக்கள் இருக்கும் அது கணக்கு இல்லை, ஆனால் பயணத்தில் வந்திருக்கும் பொழுது கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஜக்காத்துடைய காசை கொடுக்கலாம். இதை தவிர மற்ற யாருக்கும் ஜக்காத்துடைய காசு கொடுக்கக்கூடாது. மெயினாக இன்னொரு விஷயம், யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதையும் மார்க்கம் ஒரு விஷயம் தருது. காஃபிர்களுக்கு ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கக்கூடாது. சில பேர் சொல்லலாம், உதவின்னு வந்து கேட்குறாங்க, கொடுக்கலாம்னு. காஃபிர்களுக்கு ஜக்காத்து கொடுத்தா அது செட்டாது. நீங்கள் சதக்கா கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. காஃபிர்கள் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு சதக்கா கொடுக்கலாம், ஆனால் ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கக்கூடாது. 2வது நிசாபுடைய அளவை தாண்டி இருக்கிறவங்க, யார் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு தகுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. 3வது அஹ்லு பைத்துகள், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. 4வதாக நம்முடைய அத்தா, அவங்க அத்தா அப்படி மேலே போகுதில்லை, அப்பா தாத்தா பாட்டா அந்த மாதிரி போகுது, அந்த ஆபாக்களுக்கு தந்தைமார்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கீழே நம்முடைய மகன் பேரன் கொள்ளு பேரன் இப்படி வந்தால் அந்த ஆட்களுக்கு கொடுக்கக்கூடாது. குடும்பத்தில் யாருக்கு வேணால் கொடுத்துக்கலாம். மெயினாக கொடுக்க வேண்டிய ஆள், ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஆள் யார் அப்படின்னு சொன்னால், மற்ற வெளியில் கொடுக்கறத விட நம்முடைய குடும்பத்தில் இருப்பாங்க இல்லையா, அண்ணன் கஷ்டத்தில் இருப்பார், அவருக்கு கொடுக்கலாம். நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் அந்த மாதிரி ஆட்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். மெயினாக குடும்பத்தில் பார்க்கும் பொழுது பையனுடைய பையன் அப்படி போகும் பொழுதும், அத்தாவுடைய அத்தா அப்படின்னு போகும்போதும் ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக கணவன் மனைவிக்கு ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது, மனைவி கணவனுக்கு ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது.
இந்த 4 பேரை தவிர மற்ற யாருக்கு வேணாம். குடும்பத்தில் மெயினாக கொடுக்க வேண்டியது நம்ம குடும்பத்துக்குள்ள. நம்ம குடும்பத்தை வளர்த்து விட்டுட்டு அடுத்து வெளியே போவோம். கொடுக்க வேண்டியது நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அதற்கடுத்து வெளியே. அதற்கடுத்ததாக பள்ளிவாசல், ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா, பள்ளிவாசல்களுக்கு மதரசாக்களுக்கு ஜக்காத்துடைய காசு கொடுக்கக்கூடாது. இப்படி பல சட்டங்கள் இருக்கிறது. இதில் தேவைகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் ஆளுநர் இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இவ்வளவு நேரம் ஜக்காத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த ஜக்காத்துடைய சரியான அளவை, சரியான செல்வத்தை சேர வேண்டிய ஆட்களுக்கு நாம் கொடுப்பதற்கான தௌஃபீக்கை, வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. ஜக்காத் வாங்குவதற்கு தகுதியான ஆட்கள் அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை தந்து அவர்களும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கான செல்வத்தை அவர்களுக்கு தந்திருவானாக. ஜக்காத்தின் மூலமாக நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்களை அல்லாஹ் தஆலா செல்வத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சியை கொடுத்து பரக்கத்தான முறையில், செழிப்பான முறையில், எந்த ஒரு ஆபத்துகளும் எந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளும் அண்டாமல் நம்முடைய முஸ்லீம் சமூகத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வளர்ச்சியுடைய பாதைக்கு கொண்டு செல்வானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன்.